தந்த அறிவுரையினால் பேசுகின்றேன். உண்மையிலேயே நீங்கள் இப்போது அறிவிப்பு செய்து என்னை அழைக்கும் வரைக்கும் எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு பேச்சு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூறிவிட்டார். அகில இலங்கை தங்கத்தின விழாவில் பேச்சு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர் என்று. அதனை இந்த தலைமுறைக்கு காட்ட வேண்டும் தானே. அதனால் ஒரு 3 நிமிடங்கள் பேசிவிட்டு செல்கின்றேன். கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கல்விக்கு உதவி செய்பவனாக இரு, 3ஆம் 4ஆம் நபராக நீ இருந்து விடாதே. இப்போது அன்று நாங்கள் மாணவர் மன்றத்தில் பேச தொடங்கிவிட்டால் அத்தனை பேரும் கூக்குரலிடுவார்கள். நான் ஒரு வேலை பார்த்தேன். சத்தம் போடுபவர்கள் சத்தம் போடட்டும், கதிரையில் தட்டுபவர்கள் கதிரையில் தட்டட்டும், நான் பேசிவிட்டு செல்கின்றேன். இப்போது எந்த பிரதிவாதி சட்டத்தரணி வந்து எனது பேச்சை குலைக்க நினைத்தாலும் நான் அவர்களை பொருட்படுத்துவதில்லை. இது எனக்கு தீபத்தி ஜாகிராவின் மாணவர் மன்றம் தந்த மிகப்பெரிய தைரியம். அந்த நாட்களில் பாடசாலை அதிபராக நான் சொல்கின்றேன், நாங்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள். ஏன் பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா? அதிபர் ஆரிஃப் அவர்களின் காலத்தில் கற்றவர்கள். இந்த உலகத்திலேயே சுவர்க்கத்தை கண்டுகொண்ட ஒரு நபர் இருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அதிபர் ஆரிஃபாகத்தான் இருக்க முடியும். அவர் எங்களை செதுக்கினார். அதிபர் ஆரிஃப் அவர்களை நீங்கள் ஒரு சிறந்த சிற்பி. நீங்கள் இந்த ஜாகிரா தேசிய பாடசாலையை நோக்கி வரவில்லை என்றால் அன்று நீங்கள் பிரதம அதிதிகளை, பேச்சாளர்களை, ஏன் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அன்று முக்கிய அறிவிப்பாளர்களாக இருந்த புர்கான் இப்திகார், தயாரிப்பாளர் ஹுசைன், ஃபாரூக் இவர்களை எல்லாம் நீங்கள் அழைத்து வந்திருக்கின்றீர்கள். அன்றைய மாத்தறை மாவட்ட நீதிபதி அப்துல் சலாமை அழைத்து வந்து எங்களுக்கு உதாரணகர்த்தாக்களாக நீங்கள் காட்டினீர்கள். அன்று நீங்கள் காட்டவில்லை என்றால் நாங்கள் எந்த ஒரு உதாரணத்தையும் கண்டிருக்க மாட்டோம். இன்று உங்களுக்கு இருப்பது போன்று வசதிகள் எங்களுக்கு இருக்கவில்லை. அத்தகைய அந்த காலத்தில் கூட எங்களை செதுக்கி அதிபர் நீங்கள். நேற்று இந்த மேடையில் பேசிவிட்டு சென்ற அதிபர் ஜிப்ரி அவர்கள் இலங்கை இந்துட்டை ஜாகிரா தேசிய பாடசாலையின் வரலாற்றில் மறக்கப்பட முடியாத ஒரு ஆளுமை. நீங்கள் அத்தகைய ஆளுமைகளின் அறிவுரைகளை கேட்டு வளர வேண்டும். நான் உங்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன். அதிபர் ஜிப்ரி அவர்களை, அதிபர் ஆரிஃப் அவர்களை, ஆசிரியர் ஹிப்ஷி அவர்கள் மற்றும் இந்த அப்துல் அசீஸ் மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்களை, இங்கு சாதித்தவர்களை அழைத்து வந்து உங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு உதாரணமாக காட்டியிருக்கின்றீர்கள். இவர்கள் இதை பார்த்து வளர்வார்கள், கற்றுக்கொள்வார்கள், நாளை அவர்கள் சாதிப்பார்கள். இந்த விழாவில் நான் மேலும் பேசுவதற்கு நேரம் எடுத்துக்கொள்வதில்லை. அனைவரும் பரிசளிப்பு விழாவை நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது உங்களுடைய மேடை. ஆனால் நான் ஒன்றை மிக முக்கியமாக கூறித்தான் ஆக வேண்டும். இந்த பாடசாலையில் இருந்து உருவாகிய முதல் பெண் சட்டத்தரணி, அதே போன்று தன்னுடைய சட்டத்தரணி தகைமையை இங்கிலாந்தில் மாற்றிக்கொண்ட முதலாவது கிந்தோட்டை ஜாகிரா தேசிய பாடசாலை மாணவி. நான் சட்டக்கல்லூரிக்கு என்ட்ரன்ஸ் கிடைத்த வேளையில் நான் எதிர்பார்த்தேன், ஐயோ என்னை பாராட்டுவார்களா? நிச்சயமாக இல்லை. 15 வருடம் கழித்து இந்த சவுத்மோன் விளையாட்டு கழகத்தில் எனக்கும் பாராட்டு விழா எடுத்திருக்கிறார்கள். இப்போது உயர் பதவிகளை எல்லாம் கொடுத்துவிட்டு வந்தவர்கள் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலில் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி டபுள் ப்ரமோஷன் எடுத்ததற்காக என்னை கௌரவித்த முதல் மன்றம், அதாவது முதல் ஸ்டேட் இந்த சவுத்மோன் விளையாட்டு கழகம் தான். அப்போது அறிவிப்பாளராக கடமையாற்றிய ஃபைரோஸ் நானா எப்படி கூறினார் தெரியுமா? உங்களுடைய குழந்தைகளும் இனியும் இந்த மேடையில் ஏற வேண்டும். அவர் டபுள் ப்ரமோஷன் பெற்றிருக்கிறார், தென் மாகாணத்தில் கூடுதலான புள்ளிகளை பெற்றதனால் என்று. இப்போது நிறைய மாணவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். அதே அறிவிப்பாளராக ஃபைரோஸ் நானா இருந்து கொண்டிருக்கிறார். இந்த சவுத்மோன் விளையாட்டு கழகத்துக்கு அவர்கள் கல்விக்கு உதவி செய்கிறார்கள். எனவே அந்த கல்விக்கு உதவி செய்யும் கரங்கள் மேலும் பலப்படட்டும். இந்த சவுத்மோன் விளையாட்டு கழகத்தை உருவாக்கியவர்கள் அன்று
தொட்டு இன்று வரை உழைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இறைவன் நல்ல தேகாரோக்கியத்தையும் அவர்களுக்கு இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கட்டும் என்று கூறிவிட்டு என்னை அழைத்தமைக்காக, அதாவது இதுவும் ஒரு பேச்சு போட்டிதான், திடீரென்று கூறினார்கள் பேசுங்கள் என்று நான் பேசுகிறேன். நான் பேசினேன் சார், உங்களால் பேசினேன். நான் பேசினேன் சார், உங்கள் அறிவுரையால் பேசினேன். நான் பேசினேன் சார், இந்த எதிர்கால தலைமுறையின் முன்னேற்றத்திற்காக பேசினேன். நான் பேசினேன் வெற்றிக்காக பேசினேன். நான் பேசுவேன் 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 பேசிக்கொண்டே இருப்பேன். தயவு செய்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், கற்பித்துக் கொடுங்கள், கற்பதற்கு உதவி செய்யுங்கள். அதாவது இன்றைய உதவி செய்கின்ற அத்தனை முகங்களையும் காண்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் பாலிக்கட்டும். இனி கல்வியின் ஆரம்ப காலங்களில் கூறுவார்கள், கல்வி என்றால் கிழக்கு மாகாணம் என்று. இனி கற்றவர்கள் என்றால் தென் மாகாணத்தில் எங்கள் கிராமத்தின் பெயரும் கூறட்டும். இதற்கு உங்கள் அடிக்கல், உங்கள் முயற்சி ஒரு அடிக்கல்லாக இருக்கட்டும் என்று கூறி வாய்ப்பு தந்த எனக்கு நன்றி, வாய்ப்பு தந்த எனக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டேன். அதாவது உங்களுக்கு பேச வேண்டும் தானே, பேச வேண்டும் என்றால் நான் உடனடியாக பேச வேண்டும், பிழையின்றி பேச வேண்டும், நீங்கள் வியக்கும் அளவுக்கு பேச வேண்டும். அத்தோடு என்னை இந்த அளவுக்கு செதுக்கிய எனது பெற்றோருக்கு நான் நினைக்கின்றேன், எனது உம்மா வாப்பா இவங்க 2 பேரும் இல்லையென்றா நான் இந்த இடத்துல இல்லை. அப்போது எனது தாயை அடிக்கடி பாடசாலைக்கு வரவழைத்து அறிவுரை கூறுவார் அதிபரார்கள். அன்றைய பாடசாலை நிர்வாகம் எங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்தது. நான் இன்னொரு விடயத்தை ஹிபிசரை ஒரு விடயமாக சுட்டிக்காட்ட வேண்டும். முன்பு யாராவது பேச வந்து விட்டால் அடிக்கடி மைக்கையும் அந்த நபரையும் ஒரு மிருகத்தையும் நினைத்து விடுவார் ஹிபிசர். அந்த நாட்களில் அத்தனை பேரையும் அடித்து அவர்கள் அவ்வாறு கூறுவதை நிறுத்திய பெருமை ஹிபிசருக்கு உண்டு. சார் தொடரட்டும் உங்களோட பணி. எல்லா கல்விக்காக உதவி செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் அருள் பாலிக்கட்டும் என்று கூறி எனது பேச்சை முடித்து விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.